அனைவருக்கும் வணக்கம். நான் மன CryptoTamil சேனலுக்காக இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்க பெஸ்ட் ஹார்ட்வேர் வேலட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் என்கிட்ட வந்து ஒரு பெரிய ஹார்ட்வேர் வேலட் கலெக்ஷன் இருக்குது. Trezor இருக்குது, அந்த Ledger Nano S இருக்குது, Ledger Nano X இருக்குது, Ledger Nano X உடைய to the moon ஸ்பெஷல் எடிஷன் இருக்குது. அண்ட் தென் ஃபைனலாக கீப் கீ வேலட்டும் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த வேலட்ஸ் தான் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் லீடிங்காக இருக்குது. ஸோ அதை வந்து எல்லாமே வந்து ஒரு கலெக்ஷனாக வந்து வச்சுருக்கேன் இங்கே. அண்ட் இதில் வந்து எது பெஸ்ட்டு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அண்ட் தென் இதை வந்து எங்கே வாங்கலாம், எப்படி வாங்கலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரைட், ஃபஸ்ட்டு விஷயம், ஹார்ட்வேர் வேலட்னா பேசிக்லி என்ன? கிரிப்டோ வேலட்ஸ் பற்றி நான் வந்து தனியாகவே ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்கேன். இதுவரை நீங்கள் பார்க்கல அப்படின்னா வந்து மேலே வந்து கார்டு அப்பியர் ஆகும், அதை பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹார்ட்வேர் வேலட்னா என்ன அப்படின்றத ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இது வந்து கிரிப்டோஸை ரொம்ப சேஃபாக சேவ் பண்ணி வைக்கக்கூடிய ஒரே ஒரு மெத்தட் வந்து ஹார்ட்வேர் வேலட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதா. ஸோ இந்த ஹார்ட்வேர் வேலட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பென்ட்ரைவ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் பேசிக்லி உங்களுடைய கிரிப்டோ வேலட்ஸோடைய ப்ரைவேட் கீயை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிட்காயின் பிளாக் செயின் எடுத்துப்போம். ஸோ அந்த பிட்காயின் பிளாக் செயினில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 பிட்காயின் இருக்குது உங்களுடைய அட்ரஸில் அப்படின்னா, அது வந்து பிட்காயின் பிளாக் செயினில் தான் இருக்கும் அந்த நம்பர். ஓகேங்களா, இந்த அட்ரஸ்க்கு இத்தனை நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த நம்பரை ஆக்சஸ் பண்ணுற ஒரு கீ தான் வந்து உங்களுடைய ப்ரைவேட் கீ. ஸோ அந்த ப்ரைவேட் கீயை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்க அப்படின்னா உங்ககிட்ட அந்த பிட்காயின் வந்து எப்பவுமே உங்களுடைய கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எக்ஸ்சேஞ்சஸில் வந்து இப்போ யாருன்னா வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, எக்ஸ்சேஞ்ச் அவங்க க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அந்த உங்களுடைய ஃபண்ட்ஸ் எல்லாமே போகிறதுக்கு பெரிய சான்ஸ் இருக்குது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் தான் வந்து உங்களுடைய ஃபண்ட்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பேசிக்லி ப்ரைவேட் கீஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு பெஸ்ட்டான சொல்யூஷன் கொடுத்தது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்வேர் வேலட்ஸ் தான். ஸோ இதில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரைவேட் கீஸ் வந்து ரொம்பவே வந்து சேஃபாக இருக்கும். அண்ட் நீங்கள் எப்போ நினச்சாலும் உங்களால் வந்து இந்த ஹார்ட்வேர் வேலட்லேருந்து எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து உங்களுடைய ஹார்ட்வேர் வேலட்டுக்கு திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அண்ட் நீங்கள் வந்து ஃபீஸை டிஃபைன் பண்ணிங்களே தவிர வேறு யாரும் வந்து ஃபீஸை வந்து டிஃபைன் பண்ண மாட்டாங்க. அண்ட் இந்த ஹார்ட்வேர் வேலட் வந்து யாருக்கு வந்து முக்கியமாக தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 லட்சத்துக்கு மேலே இருக்குது, அதாவது கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 லட்சம் ரூபாய்க்கும் மேலே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நான் வந்து உங்களை ஒரு ஹார்ட்வேர் வேலட் வாங்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். பிகாஸ் நீங்கள் வந்து லாங் டர்ம் வந்து ஹோல்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இருக்கிறதுலே சேஃபாக வந்து ஸ்டோர் பண்ண வேண்டிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட்வேர் வேலட்ஸ் தான். எந்த காலத்தில் எது ஆனாலும் வந்து இது வந்து ஒன்றுமே ஆகாது. ஸோ இப்போதைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஹார்ட்வேர் வேலட்டில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஹார்ட்வேர் வேலட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா Trezor தான். ஸோ Trezor தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட்வேர் வேலட்டு 2013-14 அந்த டைமில் வந்து வந்துச்சு. ஸோ Trezor பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹார்ட்வேர் வேலட் அப்படின்றதால வந்து அந்தளவுக்கு வந்து பெரிய கண்டென்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்லாம் இல்லை. ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து இந்த கேபிள் வந்து அதில் இருக்க கீ செயின் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் Trezorோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜஸ்ட் ஒரு கட்டவரல் சைஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ரொம்பவும் சின்னதாகவும் கொஞ்சம் சீப்பாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு ஹானஸ்ட்லி சொல்லணும் அப்படின்னா. ஸோ Trezor பார்த்தீங்க அப்படின்னா வந்து 2 மாடல் வச்சுருக்காங்க இப்போதைக்கு, Trezor One அண்ட் தென் Trezor Model T. ஸோ இதுதான் வந்து Trezor One. Trezor Model T தான் வந்து அவங்களுடைய லேட்டஸ்ட் வெர்ஷன். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1000 காயின்ஸ் பக்கம் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஏன்னா க்ளவுட் சப்போர்ட் வச்சு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. Trezor இன்னைக்கு நீங்கள் வந்து வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து Trezorோட காஸ்ட் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸில் வந்து 4179 ரூபா ஆகுது. அண்ட் இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செக் ரிப்பப்ளிக்லேருந்து வருது. ஸோ Trezorனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லிட்ரலி வால்ட் அப்படின்றதா வந்து அந்த மீனிங் Trezorக்கு செக் ரிப்பப்ளிக்கில். ஸோ இதுக்கு அடுத்து வந்த வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Trezor Model T. இது ரெண்டுல பெஸ்ட் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Model T தான். பிகாஸ் அதில் வந்து நிறைய காயின்ஸ் வந்து சப்போர்ட் ஆகுது. பட் வெயிட், இன்னும் நம்ம நிறைய வேலட்ஸ் வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அது எல்லாத்தையும் பற்றி பார்த்துட்டு ஃபைனலாக வந்து நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். ரைட், நம்ம லிஸ்ட்டில் அடுத்து இருக்க ஹார்ட்வேர் வேலட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ledger Nano S. ஸோ Ledger தான் வந்து இருக்கிறதுல வந்து அதிகமான டிவைசஸ் வந்து செல் பண்ண ஒரு கம்பெனி. இவங்க வந்து ஆரம்பத்திலே வந்து மார்க்கெட் வந்து பிடிச்சாங்க. இந்த Ledger Nano S பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட 14 லட்சம் யூனிட்ஸ் வந்து செல் ஆயிருக்கு வேர்ல்டு வைடு. ஸோ இது வந்து அவங்களுடைய ஃப்ளாக்ஷிப் மாடல்னே சொல்லணும். ஸோ Ledger பொறுத்த வரையும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து செம்ம சாலிடாக வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ Ledger Nano S பார்த்தீங்க அப்படின்னா வந்து அழகாக ஒரு பென்ட்ரைவ் மாடலில் உள்ள வந்து இப்படி ஃப்ளிப் ஆகுது. கொஞ்சம் சாலிடான பில்டும் கூட இது. ஆனால் டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா வந்து சின்ன டிஸ்பிளே இருக்கும். நீங்கள் 2 பட்டன் இருக்கும். இதை பற்றியான கம்ப்ளீட் ரிவ்யூ வந்து நான் வந்து ஆல்ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா வந்து மேலே வந்து கார்டு அப்பியர் ஆகும், மறக்காம வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி இந்த Nano Sஓட ரேட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5279 ரூபா. ஸோ நீங்கள் வந்து இது வந்து இந்தியாவிலேருந்து ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் பண்ணிக்கலாம். அண்ட் அது வந்து ஃப்ரான்ஸில் இருக்குது, எங்களுடைய கம்பெனி ஃப்ரான்ஸ்லேருந்து தான் வந்து வரணும். அந்த லெட்ஜர்லேயே அடுத்து இருக்க அட்வான்ஸ்டு வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Ledger Nano X. ஸோ இந்த Ledger Nano X பார்த்தீங்க அப்படின்னா வந்து Ledger Nano S அப்புறம் வந்த ஒரு மாடல் இது. இது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவே வந்து கொண்டு வந்தாங்க. செமையான சாலிட் பில்டு. அண்ட் தென் வந்து இதில் வந்து ப்ளூடூத் ஃபீச்சர்லாம் வந்து வச்சு கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த டிஸ்பிளேயுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் பெருசான டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருப்பாங்க. 2 பட்டனை வந்து அழகாக வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. கம்பேர் டு Nano S உங்களால் வந்து நிறைய காயின்ஸ் வந்து இதில் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். பிகாஸ் Nano Sல பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெமரி கெப்பாசிட்டி வந்து ரொம்பவே கம்மி அப்படின்றதால வந்து உங்களால் நிறைய காயின் வந்து அட்டன் டைமில் வந்து யூஸ் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் உங்களால் வந்து அது என்ன பிளாக் செயின் சப்போர்ட் பண்ணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து புதுசாக ஒரு காயின் ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கரண்ட்டாக இருக்க வேலட்டை டெலிட் பண்ணிவிட்டு அந்த புது காயினை யூஸ் பண்ணணும்.
பட் நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்களே உங்களோட காயின்ஸ் போய்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போகாது. பிகாஸ் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் டெலிட் பண்ணாலும் மறுபடியும் வந்து அதை இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட காயின்ஸ்லாம் அப்படியே வந்து திரும்பி வந்துடும். ஏன்னா அந்த ஹார்ட்வேர் வேலட்டில் தான் உங்களுடைய ப்ரைவேட் கீ வந்து ஸ்டோர் ஆகிருக்குது. ஸோ லெட்ஜரை பொறுத்து நீங்கள் வந்து கம்மியான காயின்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து Nano S வந்து பார்க்கலாம். அப்படி இல்லை நான் வந்து நிறைய காயின்ஸ் ஸ்டோர் பண்ண போகிறேன், எனக்கு வந்து ப்ளூடூத் ஃபீச்சர் வேணும் அப்படின்னா வந்து நீங்கள் லெட்ஜர் Nano X பார்க்கறது வந்து நல்லது. அண்ட் இன்னைக்கு லெட்ஜர் Nano X ரேட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ருபீஸில் 10,649 ரூபாய் இருக்குது. அண்ட் நீங்கள் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து அவங்க அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணுங்க. பிகாஸ் eBay, Amazon அதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணிங்கன்னா நடுவில் வந்து யாருனா வந்து கை வச்சு ஹேக் பண்ணியிருந்தா உங்களுக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு வந்து பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும், எனக்கு வந்து ஒரிஜினலாக வேணும் அப்படின்னு நினச்சின்னா கண்டிப்பாக வந்து அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் வாங்கிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த வேலட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டு த மூன் எடிஷன். இது பேசிக்கலி இந்த லெட்ஜர் Nano X தான். இது வந்து ஒரு லிமிடெட் எடிஷனாக வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற வேலட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான். ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ரிவீல் பண்ணுறேன் என்னுடைய பர்சனல் வேலட்டை. ஸோ இது வந்து என்கிரேவ் பண்ணியிருப்பாங்க இந்த டு த மூன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து லிமிடெட் எடிஷனாக வந்து எனக்கு வந்து கிடச்சிது. அண்ட் ரைட் நம்ம கிட்ட இருக்க ஃபைனல் ஹார்ட்வேர் வேலட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கீப் கீ. எஸ், ஸோ கீப் கீ பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்து ஒரு ஹார்ட்வேர் வேலட் கம்பெனி தான். அண்ட் அழகாக வந்து ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க எங்களுடைய ஹார்ட்வேர் வேலட்டு. அண்ட் இந்த கீப் கீல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோடைய பில் குவாலிட்டியும் இதோடைய க்யூட்னஸ் தான். பிகாஸ் ஒரு அழகாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவும் வந்து மோஸ்ட்லி எல்லா மேஜர் காயின்ஸுமே வந்து சப்போர்ட் பண்ணுது. இன்னைக்கு இது இந்தியன் ருபீஸ் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3611 ரூபாய். இது வந்து வெறும் $49 தான். பட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து $49 ஹார்ட்வேர் வேலட் மாதிரி தெரியாது. பிகாஸ் இது பார்க்க ரொம்பவே நல்லா இருக்கும், ஒரு ப்ரீமியம் ஃபீல் இருக்கும் கையில் பிடிக்கும் போது. இது வந்து ஒயர்டு கனெக்ஷன் தான். அண்ட் இது வந்து ஒயர்டு கனெக்ஷன் தான். அண்ட் இது வந்து ஒயர்டு கனெக்ஷன் தான். ஸோ இனிஷியலாக வந்து இது வந்து தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க. அண்ட் லேட்டராக வந்து ஷேப் ஷிஃப்ட் அப்படின்ற ஒரு டெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து இது வந்து பை பண்ணிட்டாங்க. ஸோ இன்றைக்கி ஷேப் ஷிஃப்ட் தான் வந்து இது வந்து செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த கீப் கீன்ற ஹார்ட்வேர் வேலட்டை. ஸோ இதோடைய பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்லி வந்து ஒரு டேட்டா கேபிளும் அண்ட் தென் வந்து ஜஸ்ட் அந்த ரெக்கவரி ஃபைல்ஸ் எழுதுகிற கார்டும் அண்ட் தென் யூசர் மேனுவல் தான் இருக்குது. பிகாஸ் ஹார்ட்வேர் வந்து சீப்பாக கொடுக்குறதால வந்து அதிகமான ஸ்டஃப் வந்து கொடுக்கல. அண்ட் இந்த லெட்ஜர் Nano Xும் எஸ்ஸுக்குள்ளேயும் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே வந்து ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் வந்து அது வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கல உங்களுக்கு. இந்த ஹார்ட்வேர் வேலட் வாங்குறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆக்சுவலி இதில் வந்து இன்னொரு ஹார்ட்வேர் வேலட் வந்து சேர்ந்துருக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா SafePal. நான் வந்து இந்தியா வரும்போது SafePal வேலட் வந்து மறந்து அங்கே யூகேலே வந்து விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் வந்து அதை வந்து இங்கே ஆட் பண்ண முடியல. ஸோ SafePal பார்த்தீங்க அப்படின்னா வந்து அதுவும் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஹார்ட்வேர் வேலட் தான். அது பார்த்தீங்க அப்படின்னா வந்து பைனான்ஸால் வந்து சப்போர்ட் பண்ணப்படுறது. ஏன்னா பைனான்ஸ் வந்து அவங்களோட ப்ராஜெக்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த SafePal வேலட்டில். பட் SafePal இருக்க ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணுறது உங்களுக்கு ஒரு மொபைல் வேலட் தேவை. ரெண்டுமே சேர்ந்த மாதிரி தான் வந்து உங்களால் வந்து அந்த வேலட்டே வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். அண்ட் கைண்ட் ஆஃப் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸும் கூட அதை வந்து ஆப்ரேட் பண்ணுறது. பிகாஸ் நான் யூஸ் பண்ணதால சொல்கிறேன். பேசிக்கில் இதில் வந்து ஒரு வின்னரை நம்ம வந்து செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நிறைய க்ரைட்டீரியாஸை வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டட் அசெட்ஸ். அதாவது ஒரு வேலட்லேயும் வந்து எந்தெந்த பிளாக் செயின் வந்து சப்போர்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கணும். பிகாஸ் இந்த ஹார்ட்வேர் வேலட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்க தான் வந்து இந்த ஒரு வேலட்ல வந்து எந்தெந்த பிளாக் செயின் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத டிஃபைன் பண்ணுவாங்க. அந்த எல்லா பிளாக் செயினுமே நீங்கள் வாங்குற ஹார்ட்வேர் வேலட்ல இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அண்ட் செகண்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி. ஸோ இந்த ஹார்ட்வேர் வேலட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க பாருங்க, அவங்க வந்து எந்த ஸ்டாண்டர்டை வச்சு இந்த ஹார்ட்வேர் வேலட்ல வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். செக்யூரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஹார்ட்வேர் வேலட்ல. ஏன்னா அதுக்காக தான் நம்ம ஹார்ட்வேர் வேலட்டே வாங்குறது. ஸோ எந்த அளவுக்கு வந்து செக்யூரிட்டி வந்து உள்ள இருக்குது அப்படின்றத பார்க்கணும். தேர்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் படிக்கணும். ஸோ ஒரு ஹார்ட்வேர் வேலட்டுமே வந்து இப்போ வந்து நிறைய பேர் வாங்கியிருப்பாங்க. நீங்கள் வாங்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து சொல்கிற ரிவ்யூஸ்லாம் படிக்க, எதனா வந்து ஹேக் நடந்திருக்கா அப்படின்றதுலாம் வந்து ஸோ உங்களுக்கு வந்து ரிவ்யூ படிக்கும் போதே வந்து தெரிஞ்சது அதில் வந்து எதனா வந்து பிரச்சனை நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த ரிவ்யூஸை படித்து நீங்கள் வந்து இப்போ இருக்க அந்த ஹார்ட்வேர் வேலட்டோட கரண்ட் ஒர்க்கிங் வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சப்போர்ட். அதாவது நீங்கள் வந்து விண்டோஸ் யூஸராக இருக்கலாம், இல்லை மேக் யூஸராக இருக்கலாம், இல்லை வந்து லினக்ஸ் யூஸராக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ணதாக பார்க்கணும் அந்த ஹார்ட்வேர் வேலட்ஸ் வந்து. அந்த நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொவைட் பண்ணுற அந்த ஆப் எக்ஸ்பீரியன்ஸ் எந்த அளவுக்கு வந்து ஈஸியாக வந்து யூஐ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து தான் வந்து உங்களுடைய அந்த ஆக்சஸ் ஆனது வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து அமையும். பிகாஸ் நிறைய ஹார்ட்வேர் வேலட்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாகவே இருக்கும், வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எடுத்தவொடனே வந்து புரிஞ்சிடாது, கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் யார் ஈஸியான யூஐ வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். அண்ட் தென் சிக்ஸ்த் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைஸ் ஆஃப் தி ஹார்ட்வேர் வேலட். எஸ், பிகாஸ் எல்லா ஹார்ட்வேர் வேலட்டுமே வந்து எல்லா அசட்ஸுமே வந்து சப்போர்ட் பண்ணாத ஒரே டைமில் அந்த அசட்ஸை சப்போர்ட் பண்ணாலும் உங்களால் வந்து எல்லா வேலட்ஸுமே ஒரே டைமில் இன்ஸ்டால் பண்ண முடியாது. பிகாஸ் அதோடைய மெமரி வந்து ரொம்பவே வந்து கம்மியாக இருக்கும், சிலது கம்மியாக இருக்கும், சிலது வந்து அதிகமாக இருக்கும். சில பேர் வந்து க்ளவுட் சர்வீஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க ஹார்ட்வேர் வேலட் வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஸோ மெமரி அதிகமாக உங்களால் வந்து நிறைய வேலட்ஸ் வந்து ஒரே டைமில் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எந்த வேலட் வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத பாருங்க. அண்ட் தென் ஃபைனலாக ப்ரைஸ். எஸ், இதோடைய விலைகள். ஸோ இது வந்து எந்த ப்ரைஸ் விற்குதோ அதை பொறுத்து வந்து நிறைய பேருக்கு வந்து டெசிஷன் மாறும். பிகாஸ் எல்லாமே வந்து ஒரே ரேஞ்சில் இல்லை, ஒன்று ஒரு ரேஞ்சில் இருக்கிறதால உங்களுக்கு வந்து எது சூட் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து செலக்ட் பண்ணணும். முக்கியமாக அதில் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா
சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து இம்போர்ட் டியூட்டி வருது, சம்டைம்ஸ் வரதில்லை. பிகாஸ் நிறைய யூசர்ஸ் வந்து எனக்கு வந்து இம்போர்ட் டியூட்டியே வரல ப்ரோ, டேரெக்டாக வந்து வாங்கிட்டேன் அப்படின்றாங்க. அண்ட் சில பேர் வந்து இல்லை ப்ரோ எனக்கு வந்து இம்போர்ட் டியூட்டி வந்துச்சு, நான் வாங்கினதில் பாதி ப்ரைஸ் வந்து எனக்கு இம்போர்ட் டியூட்டியாக வந்துச்சு அப்படின்றாங்க. ஸோ இதையும் வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். பிகாஸ் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் உங்களுடைய கிரிப்டோஸோட அளவை பொறுத்தது. ஸோ உங்களுக்கு எந்த ப்ரைஸ் சூட் ஆகுதோ அதுக்கு பொறுத்து வந்து நீங்கள் வந்து வேலட்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். ரைட், இப்போ இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் வந்து கம்பைன் பண்ணி எது பெஸ்ட்டான ஹார்ட்வேர் வேலட் அப்படின்ற என்னுடைய பர்சனல் சாய்ஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் வந்து பிக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லெட்ஜர் நானோ எக்ஸாக தான் இருக்கும். எஸ், பிகாஸ் நானோ எக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து ப்ராப்பராக வந்து யூட்டிலைஸ் பண்ணி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு வந்து பர்சனலாகவே வந்து லெட்ஜரோட இன்டர்ஃபேஸ் பிடிக்கும். ஏன்னா அவங்களோட வந்து ரொம்ப வந்து யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் இதில் வந்து ப்ளூடூத் ஃபீச்சரும் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 100 ஆப் வரையும் அதனால் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். அதாவது 100 டிஃப்ரெண்ட் பிளாக் செயின் ஆப்ஸ் வந்து ஒரே டைமில் வந்து இதில் வந்து இன்ஸ்டால் பண்ண முடியும். பிகாஸ் இதில் வந்து மெமரி கெப்பாசிட்டி வந்து அதிகம். ஸோ என்னுடைய பர்சனல் சாய்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து லெட்ஜர் நானோ எக்ஸுக்கு வந்து போவேன். பட் அப்படி இல்லை எனக்கு வந்து ஒரு சீப்பரான வெர்ஷன் வந்து சஜஸ்ட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்றவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து எது போகலாம், லெட்ஜர் நானோ எஸ் அப்படி இல்லைனா வந்து கீப் போகலாம். ஏன் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்ஜர் நானோ எஸ் பொறுத்த வரையும் எனக்கு வந்து ஒரு கரன்சி இல்லை 2 கரன்சி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஆஸ் வெல் வந்து ஒரே டைமில் ஒரு கரன்சி இல்லை 2 கரன்சி தான் மேஜராக வந்து ஆக்சஸ் பண்ணுவேன். மற்றபடி வேறு எதுவும் வந்து ஆக்சஸ் பண்ண மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு வந்து லெட்ஜர் நானோ எஸ் வந்து ஒரு சூப்பர் சாய்ஸாக இருக்கும். பிகாஸ் லெட்ஜரோடைய இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பட் இதில் இருக்க ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமரி சைஸ் தான். ஏன்னா நிறைய காயின்ஸ் வந்து ஒரே டைமில் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ இதோட லுக் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் லைக் ஓல்டு மாடல் மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து பல வருஷம் ஆயிடுச்சு. அப்படி இல்லை எனக்கு வந்து சீப்பராக இருக்கணும், அஸ் வெல் வந்து பெரிய டிஸ்பிளே வேணும் அப்படின்றவங்களுக்கு நான் வந்து கீப் சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் இந்த கீப் பார்த்தீங்க அப்படின்னா இதோடைய ஃபீலே வந்து கம்ப்ளீட்லி வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தாலும் இதோடைய அந்த டச் அண்ட் ஃபீல் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் இதில் வந்து மேஜரான எல்லா அசட்ஸுமே வந்து இப்போ வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ வந்து கீப் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஸ்பிளே வந்து பயங்கர பெருசு, பின்னாடி இருக்குது இவ்வளோ பெருசுமே வந்து டிஸ்பிளே தான் இதில். அண்ட் இப்போதைக்கு இவங்க வந்து எல்லா மேஜர் அசட்ஸுமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் இதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பிளாக் செயின் வருது அப்படின்னா வந்து இவங்க வந்து டப்புன்னு வந்து அதை ஆட் பண்ண மாட்டாங்க. டைம் ஆகும், லேட் ஆகும், அதுக்கப்புறம் தான் இதில் வந்து அந்த பிளாக் செயின் வந்து ஆட் ஆகும். ஸோ அதுவரை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உங்களோட எக்ஸ்சேஞ்சில் ஃபண்ட்ஸை போட்டு பொறுமையாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். இதுக்கு வந்து எப்போ சப்போர்ட் வருமோ அதுக்கப்புறம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் வந்து இதில் இருக்க ஒரு மேஜர் நெகட்டிவ். ஸோ மற்றபடி வந்து 3600 ரூபாய்க்கு வந்து இந்த கீப் வந்து ஒர்த்து. நீங்கள் வந்து பட்ஜெட் ரேஞ்சில் இருக்கீங்க, எனக்கு வந்து ரொம்ப அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்றவங்க வந்து கீப் வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த வீடியோ முடிக்கும்படி இன்னொரு வாட்டி சொல்கிறேன், நீங்கள் வந்து ஹார்ட்வேர் வால்ஸ் ஆர்டர் பண்ண போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் அவங்களுடைய வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணுங்க. அமேசான், ஈபே, ஃப்ளிப்கார்ட் தயவு செஞ்சு இதெல்லாம் போய் வாங்காதீங்க. பிகாஸ் ஹார்ட்வேர் வால்ட்லேருந்து டேம்பர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து ஆர்டர் பண்ணுங்கள். அதுக்கான லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் நாம இப்போ இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அண்ட் உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வந்து மறக்காம வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்பவுமே சொல்ல ஒரு கமெண்ட் டெம்ப்ளேட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காம CryptoTamil சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இன்னைக்கு மார்க்கெட்டில் இருக்க பெஸ்ட் ஹார்ட்வேர் கிரிப்டோஸை வந்து ரொம்ப சேஃபாக வந்து சேவ் பண்ணி வைக்க வேண்டிய இது வந்து உங்களுடைய கிரிப்டோஸை ரொம்ப சேஃபாக சேவ் பண்ணி வைக்க வேண்டிய இது வந்து கிரிப்டோஸை ரொம்ப சேவ் அந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து உங்கள் ஹார்ட்வேர் வேல்யூக்கு வந்து அந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து உங்களுடைய ஹார்ட்வேர் ரைட். நம்ம லிஸ்ட்டில் அடுத்து இருக்க ஹார்ட்வேர் வேலட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்ஜர். நீங்கள் வந்து விண்டோஸ் யூஸராக இருக்கலாம், இல்லை மேக் யூஸராக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து விண்டோஸ் யூஸராக இருக்கலாம், இல்லை மேக் யூஸராக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து விண்டோஸ் யூஸராக இருக்கலாம், இல்லை